விசாரிக்கிறதுக்காக முத்து மீனா வராங்க. அவங்க 2 பேரையும் அலோவ் பண்ண மாட்றான் இந்த அருண். தேவையில்லாம வராத, இந்த முத்துவால தான் எங்க அம்மா உயிருக்கே பாதிப்பாச்சு, இறந்துட்டாங்க. இன்னும் என்ன நடக்கும்னு வர மீறி வந்தானா இன்னொரு கொலை நடக்கும், இன்னொரு விபத்து நடக்கும்னு சொல்றான் இந்த வருண். ஏன் செல்வன் தானே ஆக்சிடென்ட் பண்ணான், தேவையில்லாம எதுக்கு முத்து மேல வஞ்சம் காட்டுறான்னு தெரியல இந்த அருண். ஒரு பக்கம் இந்த மனோஜும் விஜயம் வேற வேலையே இல்லை, முத்து மீனா திட்டுற வேலை தான். எப்பதான் திட்டிகிட்டே இருக்காங்க. நான் என்னப்பா தப்பு பண்ணேன், வழி என் மேல போடுறான் இந்த அருண். ஆமா பின்னு அவனே அவங்க அம்மா செத்த துக்கத்துல இருக்கான், உன் ஃப்ரெண்டு செல்வன் தானே அவனை காரியத்தை கொண்டான், அந்த கோவம் இருக்காது அந்த பையனுக்குன்னு சொல்லிட்டு முத்துக்கு எதிராகவே இந்த விஜயா பேசிட்டு இருக்கா. உடனே மீனா திட்டுறாங்க, அத்தை எதுக்கு இது மாதிரிலாம் எங்க வீட்டுக்காரர் பேசுறீங்க, அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு. என்னடி குரலை உயர்த்தி பேசுற, எல்லாம் என் தலையெழுத்து, இருந்தாலும் வேற உன்னை இந்த வீட்டுக்கு கட்டிட்டு வந்தாரா, அதுல இருந்தே எனக்கு பிரச்சனை தான், நீ என்ன இந்த வீட்டுக்கு வந்தியோன்னு சொல்லிட்டு மீனாவையும் தரம் தாழ்த்தி பேசிட்டு இருக்கா இந்த விஜயா. கூட ஜாடரா அடிச்சிட்டு இருக்கா இந்த மனோஜையும். ரொம்ப யோக்கியமான இவங்க 2 பேரும் உருப்படவே மாட்டாங்க. நீத்துவோட பிரச்சனைக்கு அவங்க அப்பா அம்மா தான் காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவை திட்டுறாங்க, உங்களால என் டோட்டல் லைஃபே காலி, எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு நிரந்தரமா ரவி எங்கிட்ட இருந்து நீங்க பிரிக்கிறீங்க, இவ்வளவு கீழ்த்தரமா நடந்தப்பேன்னு நினைக்கவே அச்சா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்டிட்டு இருக்காங்க ஸ்ருதி. ரவிக்கும் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ரவி கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காரு, நான் ஸ்ருதியோட அப்பா தான் பாக்குறேன், உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே, எனக்கு தெரியாது, இதுக்கெல்லாம் நீங்க காம்பன்சேட் பண்ணணும்னா 9 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, நீங்க தான் கொடுக்கணும்ன்றாங்க. நான் ஏன் கொடுக்கணும்னு அவங்க அப்பா சொல்ற, அது நல்ல கதையா இருக்கே, அவளோட ஹோட்டலையும் எரிச்சிட்டீங்க, அவங்க காலையும் உடச்சிட்டீங்க, அதுக்கு செலவுலாம் யார் பண்றது, நீங்க தான் தரணும், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன், ஸ்ருதியோட அப்பான்ற ஒரே காரணம் தான் விட்டு வச்சேன்னு சொல்லிட்டு மாமனாரை திட்டுறாரு. சுதாவும் என்னப்பா மட்டும் மரியாதை இல்லாத பேசுற, என்ன மட்டும் மரியாதை பேசுறது, உங்க புருஷன் பண்ண வேலை பார்த்தீங்களா, எந்த லெவலுக்கு ஒன்னா போய் விட்டு கொலை பண்றது கூட அஞ்ச மாட்டாரு அப்படின்னு திட்டிட்டு போறாரு மாமனாரும் மாமியாரும் ரவி. ஒரு பக்கம் ஸ்ருதியும் திட்டுறாங்க. நடந்த விஷயத்துல மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இதனால முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்பயே நினைச்சேன் மீனா இந்த விஷயம் அவர் தான் பண்ணியிருப்பாரு, நம்ம எதுவுமே தெரியாம ஒருத்தர் மேல பழி போடக்கூடாதான் பேசாம இருந்தேன், முத்து நல்லவன், அவன் யாருக்கு எந்த தீங்கு நினைக்க மாட்டான், கோவப்படுவாங்கன்னு இந்த தரங்கட்ட வேலை அவன் செய்ய மாட்டான் அப்படின்ட்டு நம்ம அண்ணாமலையும் சொல்றாரு. எப்படியோடா ரவி உன்னை புரிஞ்சுக்கிட்டா சரி, இந்த விஷயத்தை விட்டுட்டு நீ செல்வத்தை காப்பாத்தப்பாரு, அவன் ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிட்டான்னு செல்வம் ஒய்ஃப் பேசுறாங்க. அண்ணா என் வாழ்க்கையே போச்சு, எங்க வீட்டுக்காரர் தெரியாம இடிச்சிட்டாரு, அந்த அம்மா தான் தவறுதலா ஃபோன் பேசிட்டு வந்திருக்காங்க, இவர் பார்த்தா ஓட்டினாருன்னு. இவங்க பக்கம் நியாயம் இருக்கு. முத்து என்ன பண்றாரு, ஒரு வக்கீலை வச்சு நம்ம பேசணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணாராம் வக்கீல போய் பாக்குறாங்க முத்து மீனாவும்.